வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு சாட்டர்டே குக்கிங் விலாக் அந்த மாதிரி ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். மெயினாக இன்றைக்கான சமையல் வந்து துவாதசிக்கான சமையலாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏதாவது ஃபாஸ்டிங்லாம் நீங்கள் இருக்கீங்க, என்ன மாதிரி ஃபுட் ஆஃப்டர் ஃபாஸ்டிங் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தரதாக இருக்கும் இந்த மெனுவை ஷேர் பண்ணான்னு நினச்சேன். கண்டிப்பாக இது வந்து நிறைய பேருக்கு தேவைப்படலாம். அப்படியே இல்லாட்டி கூட உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் வந்து மைண்டு வந்து ஒரு அஜிடேட்டட் ஸ்டேட்டில் இருக்கீங்க, கொஞ்சம் காம் டவுன் பண்ணணுன்னா இப்போலாம் வந்து பயங்கரமாக பேசப்படுறது என்னென்னா இந்த கட் அண்ட் பிரெயின் ஆக்சிஸை பற்றி தான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட மூடு வந்து ரொம்ப டவுனாவோ டிப்ரெஸ்டாவோ எப்படி இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட கட்டு தான் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் நிறைய வீடியோஸ்லலாம் ஷேர் பண்ணுறாங்க இப்போ. ஸோ அதை வந்து ஒரு மாதிரி காமாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்றைக்கி வந்து துவாதசிக்கான அந்த பாரணை என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதை தாண்டி என்னோட டே வந்து நிஜமாவே ரொம்ப நாள் கழித்து நியூ இயர் ஒரு ஃபுல் அந்த பாசிட்டிவிட்டியோட அந்த எனர்ஜியோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக ஒரு மாதிரி சத்சங்கத்தோடு அமைய போகிறது இன்னையோட டே. ஒரு ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த டே எப்படி இருந்தது, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு 2 vlog ஷேர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வருஷம் 2025 இருந்து ஏகாதசி வந்து உபவாசம் இருக்கிறது, அந்த ஃபாஸ்டிங் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன். இது நடுவில் அப்பப்போ ஆரம்பிப்பேன். மெயினாக சில ஆஷாட ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி அதுக்கெல்லாம் இருக்கிறதுன்னு இருக்கும். பட் கண்டினியூஸாக பண்ணுறது அப்படிங்கிறது பண்ண முடியறது இல்லைங்கிறனால நடுவில் அப்படியே ட்ராப் பண்ணிவிடுவேன். மெயினாக எனக்கு கொஞ்சம் அந்த அசிடிட்டி இஷ்யூவும் இருந்ததுனால நமக்கு அது ஒத்துக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பேன். பட் இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்கிறனால ட்ரை பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சிருக்கேன். சாலிடாக எந்த ஃபுட்டுமே எடுத்துக்காமல் லிக்விட் ஃபார்மில் மட்டும் பால், கஞ்சி, ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய பிளான். ஸோ சுத்தோபவாசமாலாம் கண்டிப்பாக இருக்க முடியாது டு ஸ்டார்ட் வித். ஸோ எப்படி என்னோடய ஜேர்னி இருக்குது, என்ன மாதிரி சேஞ்சஸை நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் என்னோடய vlogல அப்படியே ஷேர் பண்ணுறேன். இந்த ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்மில் நான் அதை கமிட் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கே ஒரு இது இருக்கும், அதை ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறனால தான் இந்த இடத்துல அதை ரெஜிஸ்டர் பண்ணுறேன். கண்டிப்பாக என்னால் முடியும் இந்த வருஷம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கேன். ஏதாவது ஒரு ரீசன்னால் முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, நம்மளால் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கு. உண்மையாகவே அது பசிக்கும் போதெலாம் வந்து அப்போ தான் வந்து நமக்கு ஒரு நாமா சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும் அந்த பசி அப்படிங்கிறதுனால தான் அது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அன்னையோட டே ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு, ரொம்ப எனர்ஜி டவுனாக தான் ஃபீல் பண்ணுவோம். வீட்டில் இருக்க வேலை மற்றவங்களுக்குலாம் சமைச்சு கொடுக்கணும் இல்லையா, அதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருந்தது. பட் நெக்ஸ்ட் டே பயங்கர சார்ஜ்டப்பாக இருந்தேன். வாழைத்தண்டு கட் பண்ணியிருக்கேன். இது வந்து சமையலுக்கு கிடையாது, எண்ணத்துக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதை தாண்டி எங்கள் வீட்டில் இருக்க பசங்க வந்து 2 பேரும் அப்படியே கதறாங்க, வாழைத்தண்டை பார்த்தாவே ஓடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து வாழைத்தண்டோட யூசேஜ் ஜாஸ்தி ஆயாச்சு. அப்பாவுக்கு தானம்மா ஸ்டோன் வந்தது, எங்களையாமா இப்படி போட்டு தாக்குறேன்னு என் பையன் வந்து புலம்பிகிட்டே இருக்கான். எல்லாருக்குமே சாட்டர்டே அன்றைக்கி வாழைத்தண்டை போட்டு அரைச்சி ஒரு டம்ளர் குடிச்சே ஆகணும் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கோம். ஏதாவது விதத்தில் ஹெல்ப் பண்ணோம் இல்லையா அப்படிங்கிறதுக்காக தான். சாட்டர்டே மார்னிங் தான் கடையில் வாழைத்தண்டு வருது. ஸோ நாங்கள் போனாவே இப்போ அவங்க பார்த்துட்டு இதுதான் தண்ணியாக வரும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு கொடுக்குற மாதிரி ஆயாச்சு. இதை ஃபஸ்ட்டு ஜூஸை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சமையல் ஆரம்பிச்சுக்கலாம். இன்றைக்கான சமையல் வந்து மணத்தக்காளி போட்டு மோர் குழம்பு. அதுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 ஸ்பூன் தோரம்பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 3 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகா வேணால் சேர்த்துக்கலாம், பட் இன்றைக்கி வந்து பச்சை மிளகா அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 4 அரிசி. இதெல்லாம் சும்மா ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினா போதும். இந்த மிக்சியில் தேங்காய் வச்சு அரைக்க போகிறேன். அதுக்கு வந்து மணத்தக்காளி காய் தான் எடுத்திருக்கேன். சுண்டைக்காய் இருந்தால் போட்டுக்கலாம், பட் சுண்டைக்காய் இல்லாதனால மணத்தக்காளி காய் எடுத்திருக்கேன். இது வந்து சேப்பங்கிழங்கு, இது எல்லாருக்கும் தெரியும் சேப்பங்கிழங்குன்னு. சேப்பங்கிழங்கு காரக்கறி. அப்புறம் வந்து அகத்திக்கீரை நறுக்கி வச்சுருக்கேன். நெல்லிக்காய் வந்து பச்சடிக்கு, ரசம் வந்து லெமன் ரசம். இதுதான் பிளான் இப்பொழுதைக்கு. இதுக்கு மேலே டைம் இருக்குது, எனக்கும் எனர்ஜி இருக்குன்னா கொஞ்சமாக அக்கார வடிசல் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அப்படி இல்லாட்டி பால் சக்கரை நைவேத்தியத்துக்கு பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சேப்பங்கிழங்கை அப்படி ஓப்பன் பாட்டாகவே வேக வச்சிடலாம்.
சரி, சமையலுக்கு ரசத்துக்கு வந்து தக்காளி கரைச்சி மஞ்சப்பொடி அதுக்கப்புறம் பெருங்காயம் அதெல்லாம் போட்டு ரசத்தை வச்சாச்சு. கொஞ்சோண்டு ரசப்பொடியும் போட்டுடலாம். ஃபைனலாக லெமன் புழிஞ்சி பருப்பு கொஞ்சமாக போட்டு தாளித்து கொட்டி இறக்க வேண்டியதுதான். அப்போ தான் ஞாபகம் வருது, பருப்பு இன்னும் குக்கரில் வைக்கலைங்க. கொஞ்சமாக பருப்பு வச்சுப்போம். கடுகு, காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு. அகத்திக்கீரை கொஞ்சமாக பயத்தம்பருப்பு ஊற வச்சுருந்தேன், அதையும் அதோட சேர்த்து கீழெல்லாம் கொட்டாமல் அதில் போட்டு இந்த கீரையை மட்டும் எப்பயுமே மூடி சமைக்கக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதை பார்த்தேன். அதுலேருந்து ஒரு பாய்சனஸ் அந்த வாலடைல் சப்ஸ்டன்சஸ்லாம் நிறைய வெளியில் போகும் அதை பாயில் பண்ணும்போது. ஸோ அதனால் அதை வந்து நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பாட்டாக தான் கீரை சமைப்பாங்க. இப்போ தான் குக்கர்லலாம் கீரை சமைக்க ஆரம்பித்தாச்சு. பட் ஆனால் கீரையை மட்டும் எப்போதுமே ஓப்பன் பாட்டில் சமைக்கணும். அதனாலேயே நான் அப்பையிலேருந்து மாற்றினது. நியர்லி இதெல்லாம் நான் சொல்கிறது ஒரு 15 வருஷம் முன்னாடி. எனக்கு அதெல்லாம் ஐடியா இல்லை. பட் அது ஒரு பாயிண்ட் வந்து அவங்க சொல்லும்போது ஏன் அதை மூடி சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அது நம்மளுக்கு போய் அந்த சயின்டிஃபிக் ரீசனோடு சொல்லும்போது பச்சக்குன்னு போய் அப்படியே ஒட்டிக்கும். அதனால் நீங்களும் குக்கர்லலாம் கீரை அப்படி சாம்பார்லாம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பாட்டாக சமைச்சிக்கோங்க. அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து ஆப்ஷனல் தான், வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் நிறையா போட்டாவே அந்த ஒரு ஸ்வீட்னஸ் கிடச்சிரும். ரசம் கொதிச்சாச்சு, அதை அணைச்சிட்டேன். ஊற வச்சுருந்த அந்த மோர் குழம்புக்கான சாமானெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தேங்காயும் அதில் சேர்த்துக்க போகிறேன். பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி வைக்கிறேன். கொதிச்சாச்சு. இது கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு கடைசியாக தாளித்து கொட்டிக்கலாம். ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ஒரு ஸ்டாண்ட் வந்து அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அழகாக நம்ம வந்து கவுத்துக்கலாம். மேபி நான் மேலே வச்சு காமிச்சா ஒரு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், இல்லை கவுக்கும் போது காமிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது நம்மளோட குக்கிங் விலாக்லேயே வரல. ஸோ ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது சாதம் வடிக்க, எஸ்பெஷலி வெங்கல பானையை வச்சு வடிக்கும்போது. ஏன்னா அது வெயிட் இருக்கும்ல.
அடுத்ததாக நெல்லிக்காய் பச்சடிக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 நெல்லிக்காவை வந்து நல்லா கிரேட்டரில் வந்து துருவி எடுத்தாச்சு. இதுக்கு அரைச்சி விட போகிற சாமான் வந்து தேங்காய், பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பட் நான் காஞ்ச மிளகா தான் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு நம்ம துருவி வச்சுருக்க அந்த நெல்லிக்காவோடு சேர்த்து தயிர் சேர்த்து உப்பு தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட நெல்லிக்காய் பச்சடி ஈஸியாகவே ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம எதுக்கு வேணால் சாப்பிட்லாம். ஈவன் ஏதாவது பராத்தாலாம் பண்ணுறோன்னா அழகாக சூப்பராக சைட் டிஷ்ஷாக இதை வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான பச்சடி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திக்காகவே அந்த கன்சிஸ்டன்சியில் பண்ணியிருந்தேன். ஸோ தட் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி உள்ளே போகும் அப்படிங்கிறதுக்காக. ஃபைனலாக தயிர் சேர்த்து நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். உருளைக்கிழங்கு யாருக்கு? உருளைக்கிழங்கு வந்து சாயந்தரம் சச்சங்க சாம்பாருக்கு. யாருக்குன்னா இல்லை ஒருவேளை சஹானாக்காக பண்ணுறீங்க. பச்சடிக்கு அண்டு ரசத்துக்கு சேர்த்தே தாளித்து கொட்டிக்க போகிறேன். கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை தான். அதுக்குள்ளே நம்ம குக்கரில் வச்சுருந்த பயத்தம்பருப்பும் உருளைக்கிழங்கும் வெந்து ரெடி ஆயாச்சு. உருளைக்கிழங்கு வந்து ஈவினிங்க்கு சாம்பார், டிஃபன் சாம்பாருக்காக தான் வேக வச்சுருக்கேன். இன்னியோட மத்தியான சமையலுக்கு கிடையாது. பருப்பை வந்து நல்லா கரைச்சி டைல்யூட்டடாக ரசத்தில் கொஞ்சம் சேர்த்து ஒரு கொதி அகைன் விட்டுட்டு இறக்கிட வேண்டியது தான். அடுத்தது மோர் குழம்புக்கு கடுகும் வெந்தயம் கொஞ்சம். जनिता कियद्भिरमृतैः रामेति वर्णद्वयी कृष्णेति वर्णद्वयी रामेति இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மணத்தக்காளியும் சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த வறுத்த சாமான் ஃபுல்லாக வந்து நான் மோர் குழம்புல சேர்க்க போகிறதில்ல. கொஞ்சமாக எடுத்து ஒரு தனியாக கிண்ணத்தில் வச்சுக்க போகிறேன் அந்த மணத்தக்காளி வறுத்ததை. ஏன்னா சாதத்தில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு அந்த மணத்தக்காளி வறுத்ததை கொஞ்சம் பொடிச்சு கையால் அப்படியே போட்டு பிசைஞ்சு ஒரு 3 உருண்டை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா உண்மையாகவே வயிறு வந்து ரொம்ப நமக்கு புண்ணாக இருக்கும். நாள் நம்ம வந்து சாப்பிடாமலே ஃபுல்லாக இருப்போம் இல்லையா? அதனால் அது நல்ல ஒரு மருந்தாக அதுக்கு அமையும். ஸோ கொஞ்சமாக தான் மோர் குழம்புல சேர்த்துருக்கேன். அதுக்குள்ளே நம்மளோட சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டும் சூப்பராக ரெடி ஆயாச்சு. அதையும் நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அக்கார வடிசலுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பயத்தம்பருப்பை நல்ல செவக்க வறுத்துக்கலாம். பயத்தம்பருப்பு வந்து ரொம்ப கொஞ்சமாக, அரிசியும் ரொம்ப 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 கொஞ்சமாக ஒரு 4 அரிசியை போட்டு இன்றைக்கி அக்கார வடிசல். லைட்டாக அரிசி ரொம்ப வறுக்க வேண்டாம், சூடு வந்தால் போதும். ஏன் அவ்வளோ கம்மியாக பண்ணுறேன்? யாரும் சாப்பிட்றதுக்கு இல்லைப்பா, அடுத்தடுத்து பண்டிகை வேறு இருக்குது. ஒரு நாள் மீந்து போச்சுன்னா யார் சாப்பிட்றது? இந்த அரிசி பருப்பு வறுத்தோம் இல்லையா, அதை நல்லா களைஞ்சி 1 டம்ளர் அரிசி எடுக்கிறீங்க பருப்பும் சேர்த்து அப்படின்னா 3 டம்ளர் வரைக்கும் பால் எடுத்துக்கலாம். மீதி ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 3 + 1 தான் இன்றைக்கி சேர்த்தேன். அதுவே நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கொடுத்தது. ஒரு சின்ன ஸ்பூனை குக்கருக்குள்ளே அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டு குக்கரில் மூடி வச்சோம் அப்படின்னா அது பொங்கி வழியாது. ஆறினதுக்கப்புறம் ரசத்தில் வந்து ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிருக்கேன். பால்லேயே அரிசி வேகிறதுனால குக்கரில் நல்ல ஒரு 6-7 விசில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் நெய் விட்டு முந்திரி பருப்பு, திராட்சையை வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அன்றைக்கி என்கிட்ட முந்திரி பருப்பு இல்லைங்கிறனால பாதாமை சாப் பண்ணி சேர்த்து வறுத்துருக்கேன். வெல்லம் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசி பருப்பு சேர்த்து எடுத்துருக்கோம் அப்படின்னா 2.5 டம்ளர் வரைக்கும் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பிடிக்கும் அப்படின்னா. அதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சிக்கணும். அது வந்து கல் அதெல்லாம் இருந்ததுன்னா வடிச்சும் எடுத்துக்கலாம். குக்கரில் விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ஸ்பூனை வெளியில் எடுத்துகிட்டு நல்லா அப்படியே ஒரு மசிச்சு விட்டுட்டு இதில் சேர்க்க வேண்டியதுதான். பாலோடு சேர்ந்து வேகிறதுனால அது ஒரு மாதிரி க்ரீமியான டெக்ஸ்சருக்கு வந்துடும். யூஸ்வலாகவே அக்கார வடிசல் ரொம்ப
பொங்கல் அளவுக்கு டைட்டாக இருக்காது, பாயசம் அளவுக்கு தண்ணியாகவும் இருக்காது. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஸ்டேட்டில் இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா எனக்கு சரியாக இருந்தது. இப்போ நன்னா இது வெல்லமும் அதுவும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏலக்காய், கொஞ்சமாக வந்து அந்த ஃப்ளேவருக்கு பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்சு சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து மேலே அப்படியே மழைச்சாரலாக தூவி நீங்கள் இறக்கலாம். பட் அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் கில்ட்டாக இருந்தனால ஒரு 2 டீஸ்பூனோடு நான் வந்து நெய்யை வந்து நிறுத்தின்ட்டேன். ஸோ அதுக்கே அவ்வளோ க்ரீமியாக அப்படி இருந்தது. ஃபைனலாக நம்மளோட அக்கார வடசல் சூப்பராக ரெடி ஆயாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவே பால் இல்லாமல் அப்படியே தண்ணி சேர்த்து பண்ணோன்னா தான் சர்க்கரை பொங்கல். இந்த சமயத்தில் எல்லாருக்குமே எங்களோட தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையணும் அப்படின்னு பகவானை வேண்டிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Subha. Bye bye.